வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 39. மதிய உணவை வரும் வழியில் முடித்துவிட்டு அனைவரும் மன்மத் வீட்டிற்கு வர அலமேலு அமைதியாக சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டார். தன் கையில் தூக்கத்திற்கு சினுங்கிக் கொண்டிருந்த நிலாவை சமாதானப்படுத்திய நிறைமதி, நான் போய் இவளை படுக்க வச்சுட்டு வரேன், அன்னி குட்டி பையனை சோர்ந்து தெரிறான், வாங்க அவனை தூங்க வைக்கலாம் என்று முகேஷன் மனைவியையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அனைவரும் வரவேற்பறையில் ஆங்காங்கே அமர மனுவும் ஒரு சோஃபாவில் தளர்வாய் உட்கார்ந்தாள். அதிக வேலை என்பதை விட விழா நல்ல முறையில் நடந்து முடிய வேண்டுமே என்கிற பரபரப்பை அவனை சோர்வடைய செய்திருந்தது. மனைவி எடுத்துக் கொண்டிருக்கும் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்க வேண்டுமே என்கிற கவலை வேறு ஒரு புறம். மனோ, என்ன தாத்தா என்று ரத்தினத்திடம் திரும்பினாள். மதி என்னப்பா இப்படி செஞ்சுட்டா? எதுக்கு என் பேரெல்லாம் ஸ்கூலுக்கு வச்சிருக்கா என்றார் பெரியவர் சங்கடமாக. அதானே, எனக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு என்றார் பொன்னையனும் வேகமாக. இரண்டு தாத்தாக்களையும் ஒரு சேர பொன் சிரிப்புடன் பார்த்தவன், ரெண்டு பேரும் அத பேர் வச்சோல்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்றார் சின்ன தோள் குழுக்களுடன். ஏன் ஓ பொண்டாட்டி உங்ககிட்ட எதுவும் விவரம் சொல்லலையா என்றார் பொன்னையன் பேரனிடம் நக்கலாக. தாத்தா என சற்றே சத்தமாக வாய்விட்டு நகைத்து விட்டவன், உங்க பேத்தி என்கிட்ட சொல்லாம சின்ன துரும்ப கூட அசைக்க மாட்டா. அது கணவன் என் மேல வச்சிருக்க மரியாதைனால வெளிவரதில்ல, என்ன எல்லாத்துலயும் அவ சரிபாதியா உணர்றதுனால வர்ற பிரதிபலிப்பு என்று அவரிடம் கண் சுமிட்டினாள். அனைவரின் முகங்களிலும் அவர்களின் புரிதலையும் காதலையும் எண்ணி சிறு பரவசம் வீற்றிருக்க மதி அங்கே வந்து சேர்ந்தாள். என்ன உங்க சிரிப்பு சத்தம் ரூம் வரைக்கும் கேக்குது? யார் என்ன ஜோக் சொன்னாங்க என்று விசாரித்தபடி கணவன் அருகில் சுவாதீனமாக அமர்ந்தாள். எல்லாம் உனக்கு பேர் வச்ச தாத்தாதான். என் பேத்தி என்னோட பேரை போய் ஸ்கூலுக்கு வச்சிருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி அது அவருடைய சம்மதியும் கேட்டுட்டாரு என அவளிடம் குறுநகை புரிந்தாள். ஹோ என்றவள், நான் ஆசையா உருவாக்குற ஸ்கூலுக்கு என்னுடைய தாத்தாக்களோட பேரை வச்சிருக்கேன், ஏன் அதுல உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை என்று அவர்களை ஆழ்ந்து பார்த்தாள். அதுக்கு இல்லம்மா, நீ சம்மந்தியோட பேரை வச்சதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் உன்னுடைய ஸ்கூலுக்கு நிலம் வாங்க பணம் கொடுத்திருக்காரு. முதல்ல உன்னை டீச்சர் வேலைக்கு அனுப்பி வச்சவரும் அவர்தாங்கிறதுனால அது சரியா இருக்கும். ஆனா ஏன் பேரெல்லாம் என்று ரத்தினம் தயங்கி நிறுத்தவும், தாத்தா என அவரை நேராக பார்த்தவள், நீங்க சொல்ற மாதிரி இந்த துறையை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் தாத்தாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவர் பேரை அதனாலதான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு சற்றும் குறையாம இந்த வீட்டோட தலைவரா பெரியவரா நீங்க எனக்கு இந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கலன்னா உங்களை மீறி என்னால இப்படி ஒரு ஸ்கூலை துவங்கி நடத்திருக்க முடியுமா? அது சாத்தியப்பட்டிருக்குமா? சமுதாயத்துல எத்தனையோ பெண்கள் சாதனை படிக்க திறமை இருந்தோ தங்க புகுந்த வீட்டுல ஒத்துழைப்பு கிடைக்காம குடும்பத்தை கூண்டு கிளிகளை முடங்கி இருக்காங்கல்ல. அப்படி ஒரு நிலையில என்ன நீங்க கட்டப்படுத்தி வைக்காம என்னுடைய விருப்பத்துக்கு முழு அளவுல மதிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு துணை நிக்கிறீங்களே, அது ஒண்ணு போதாதா உங்க ரெண்டு பேரு எனக்குள்ள ஒரு சேர தோன்றதற்கு என்றாள் அழுத்தமாக. சூப்பர் மதி, என்னமோ நீ மேடையில பேசுறது மாதிரிதான் எனக்கு தோணுது என ஸ்லாகித்தபடி முகேஷ் படப்படவென்று கைத்தட்ட, அண்ணா என்று மதி சினுங்கவும் அனைவரின் முகங்களிலும் புன்னகை மலர்ந்தது. கணவனின் பெயரை பள்ளியின் பெயர் பலகையில் பார்த்ததிலிருந்து சிறு பிரமிப்பில் இருந்த அலமேலுவோ, அதுதானே, இவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் இவளால் இந்த அளவிற்கு துணிந்து செயல்பட்டிருக்க முடியுமா என்ன? எல்லாம் சரியாக திட்டம் போட்டு இவரை கைக்குள் போட்டுக் கொள்ளும்படியான வேலையைத்தான் இவள் செய்திருக்கிறாள் என தனக்குள் பேரனின் மனைவியை நொடித்தபடி தன் புடவை தலைப்பை அலட்சியமாக சரி செய்து கொண்டார். அப்புறம் மாமா, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னா தாளாளர் குறித்த முடிவை பத்தி உங்ககிட்ட நான் முன்னாடியே விவரம் சொல்லல. எல்லாமே மனு மாமா கிட்ட ஒரு முறை 2 முறை கலந்து ஆலோசித்துட்டா என்னோட முடிவுல தப்பேதும் இல்லங்கிறதுனாலதான் ரகசியமா வச்சிருந்து நேரடியா மேடையில சொல்லிட்டேன். ஆரம்பத்துல உங்களுக்கு அது கூடுதல் பொறுப்பா தொந்தரவா இருக்குமோன்னு எதுவுமே திட்டமிடாம தான் இருந்தேன். ஆனா நீங்க பள்ளிக்கான ஒவ்வொரு அடிப்படை வேலைகளிலும் ஆர்வமா ஈடுபடவும் சரி உங்களுக்கு பிடித்தமானது செய்யறதுல நீங்க தயங்க மாட்டீங்கன்னு தான் நானே தனியால முடிவெடுத்துட்டேன். அப்பா கூட மாமா கிட்ட வெளிப்படையா கூறி அவருடைய அபிப்பிராயத்தை கேட்கலாம், நீ தன்னிச்சையா செயல்படுறது தப்புன்னு கண்டிச்சாருதான். நான் அதை உங்க மகன் கிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கிட்டு அவரை அமைதிப்படுத்திட்டேன் என விளக்கியவள், உங்கள்கிட்ட கேட்காம நானா அறிவிச்சதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே மாமா என்றாள் சட்டென்று பிறந்த கவலையோடு. அவளிடம் எளிதாக முருவளித்த சம்பத், நான் என்ன சொல்றது மதி என நளினியின் புறம் ஒரு முறை பார்வை பார்த்துவிட்டு, நீ என்ன ரொம்பவே கௌரவப்படுத்தியிருக்க, இதுல எனக்கு சந்தோஷம்தான் என்று நெகிழ்ச்சியுடன் கூறி சிறிது இடைவெளி விட்டவர், உண்மையே சொல்லணும்னா உன் ஸ்கூல்ல எனக்கு ஒரு டீச்சர் வேலை போட்டு கொடுமான்னு நானே உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றார் சந்தோஷ சிரிப்புடன்.
மாமா, நம்முடைய ஸ்கூல்ல நீங்க வெறும் டீச்சரா மட்டும் இருக்கிறதா? அது என்ன, உங்க பொறுப்பை நீங்க அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். உங்க 2 பேருக்கும் பொறுப்பை பிரிச்சு கொடுத்து இப்போதான் நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க பெரியவங்க பள்ளி நிர்வாகத்தை பாத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். நானும் என்னுடைய கவனம் முழுசையும் நம்முடைய பாடத்திட்டம் மற்றும் பயிற்சிகளை நம்ம பள்ளி மாணவர்கள் சுலபமா கத்துக்கும்படி எவ்வாறெல்லாம் வடிவமைக்கலான்னு அதுல கவனத்தை செலுத்த போறேன் என்று கனவில் மிதந்தவாறு நிறைமதி பேசவும் மன்மத் நக்கலாக சிரித்தார். மதி, சீக்கிரமா திரும்பி மனுமாமா பாரு. உன்னோட பேச்சை கேட்டு அவர் ஏதோ வில்லங்கமா சிரிக்கிறது மாதிரி இருக்கு என்ற அத்தை மகனை அவன் மனைவியிடம் வகையாக மாட்டிவிட்டான் முகேஷ். மாமன் மகனின் சொல்லில் திடுக்கிட்ட வேகமாக முகத்தை மாற்றிக்கொண்ட கணவனோ, டேய் ஏண்டா மதி, அப்படிலாம் எதுவும் இல்ல, அவன் சும்மா நம்மளை சீண்டி விட்டு குளிர்காய நினைக்கிறான் என்று அவசரமாக மனைவியை தனக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ள முயன்றான். அவன் ஒண்ணு சீண்டல, நீங்க சிரிச்சத நானும் பாத்துட்டேன் என கோபித்துக் கொண்டவளின் கரம் பற்றியவள், மதிமா என்க அவளோ, நான் என்னுடைய கனவுகளை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நீங்க என்ன கிண்டலதான் பாக்குறீங்க என்றாள் குறையாக. இல்லடி என்று தன்னை விளக்க முயன்றவன் எதிரே இவனை கேலியாக பார்த்திருந்தவனை ஒருமுறை கடுப்புடன் நோக்கிவிட்டு பேச ஆரம்பிப்பதற்குள் நளினி குறுக்கிட்டார். ஏண்டா அவளை சும்மா சீன்ற நீ என மகனை அதட்டிவிட்டு, நீ உன்னை என்னடா கேலி செஞ்சான் என்று மருமகளிடம் விவரம் கேட்டார். ஸ்கூல் எப்படி நடத்தணும், அதுல இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யணும்னு அது தொடர்பா நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே மாமா ரொம்பவும் கிடல் செய்யறத என மாமியாரிடம் புகார் வாசித்தாள் நாயகி. ஆமா, நீ எப்பதாவது ஒரு முறையோ 2 முறையோ அது சொன்னா மனுவன் பேச்ச காது கொடுத்து கேட்பான். நீ எப்ப பாரு 1000 முறை அதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தா அவனும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்குவான் என்று தன் மகளை நுடித்தபடி தனக்கு சாதகமாக பேசிய தன்னுடைய மாமியாரை தெம்புடன் பார்த்த நாயகன், அதேதான் அத்தை, பேசியனதையே திரும்ப திரும்ப பேசுறான். அது கூட பரவாயில்ல, இவ மண்டக்குள்ள எந்நேரமும் இந்த எண்ணங்களையே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ராத்திரி சரியா தூங்குறதும் இல்ல, என்னையும் ஒழுங்கா தூங்க விடுறதுல. நடு ராத்திரியில ஏதாவது விஷயம் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன உலுக்கி எழுப்பி, மாமா எப்படி செஞ்சா ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவு கடுப்பு வரும் அதை நினைச்சு பாருங்க. இப்படி தூங்காம அத பத்தியே குழம்பிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காத. வகுப்புகள் தொடங்கினதுக்கு அப்புறம் உனக்கு அனுபவபூர்வமா இன்னும் இன்னும் சிறந்த யோசனைகள் எல்லாமே நிறைய தோணும். அதனால எப்போது இதே சிந்தனையில இல்லாம வேற எதுலயாவது கவனத்தை செலுத்துன்னு சொன்னா கேக்குறதே இல்ல. இவன் என்கிட்ட சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றதுனால வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு எனக்கு அசட்டையாதான் இருக்கு. நான் என்ன செய்யறது என்றபடி மனைவியிடம் முதட்டை பிதுக்கினாள். என பதிலுக்கு அவனிடம் இதழை சுழித்து பழிப்பு காண்பித்து விட்டு மற்றவரிடம் பேச ஆரம்பித்தாள் நிறைமதி. பொன் ரத்தினம் பள்ளியின் அந்த வருட அகாடமிக் வகுப்புகள் தொடங்கி 5 மாதங்கள் நிறைவடைந்து இருந்தது. புதிதாக துவக்கியுள்ள பள்ளி என்பதால் மொத்தமே 68 மாணவர்கள் தான் வந்து சேர்ந்திருந்தனர். 5ஆம் வகுப்பிற்கு எந்த மாணவரின் சேர்க்கையும் வந்து இருக்கவில்லை. 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே பிள்ளைகள் இருந்தனர். ஹலோ மேடம் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்த மதி தன்னெதிரே புன்னகையுடன் நின்றிருந்த பெண்மணியை ஒரு நொடி நெற்றி சுருங்க பார்த்துவிட்டு சட்டென்று வரவேற்பாய் முருவளித்தவள், உள்ள வாங்க பிளீஸ் என தன் மேஜைக்கு முன்னிருந்த நாற்காலியை கை காண்பித்தாள். தேங்க்யூ என்றபடி அமர்ந்த அந்த பெண் அவளையே வைத்த விழி எடுக்காமல் குறுகுறுவென்று பார்க்கவும் இவளுக்கு சற்றே கூச்சமாக போய்விட்டது. சங்கடமாக புன்னகைத்தவள், சொல்லுங்க மேடம், உங்களுக்கு நான் எந்த வகையில உதவணும்? உங்க குழந்தைங்க படிக்கிறாங்களா என நாசுக்காக கேட்டு எதிரில் இருந்தவளின் விவரம் அறிய முயன்றாள். இல்ல மேடம் என்ற முகத்தில் குறும்பு தவழ மறுப்பாய் தலையசைத்தாள் அவள். ஓ, குழந்தைய ஸ்கூல்ல புதுசா சேர்க்க வந்திருக்கீங்களா? அக்டோபர் மாசமே வந்துருச்சே, வேலை மாற்றத்தினால இப்படி இடையில வர மாதிரி ஆயிடுச்சா என்ற இவளை தன் மனதில் தோன்றிய கணிப்புகளை ஒவ்வொன்றாக வெளியிட சிரித்த முகமாக இடவளமாய் தலையை ஆட்டியவள், உங்க ஸ்கூல்ல என் பையனை சேர்க்க வேணும்னு இதுக்காகவே திருச்சியில இருந்து இங்க காஞ்சிபுரத்துக்கு வீட்டை மாத்திட்டு வந்திருக்க என்றாள் அந்த பெண்மணி மிகவும் சாதாரணமாக. என்ன என்று சின்னதாய் விழிகளை விரித்த மதி சுற்றிலும் பார்க்க அவள் அமர்ந்திருந்த ஆசிரியர் அறையில் அவளை தவிர வேறு எவரும் இல்லை. அனைவரும் தத்தம் வகுப்பில் இருக்க இவளுக்கு இந்த நேரம் வகுப்பு எதுவும் இல்லை என்பதால் இவளின் உத்தரவுப்படி முன்தினம் இவள் மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமான கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் பற்றி எழுதி வந்து இருந்ததை சிரிப்புடனும் சுவாரஸ்யத்துடனும் படித்திருந்தாள். இங்கே சேர்க்க வேண்டுமென்றே ஊரை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறீர்களா என்றாள் மீண்டும் திகைப்புடன். ஆமா, என் சகோதரியோட மகன் உங்கள் பள்ளியில தான் எல்கேஜி வகுப்பு படிக்கிறான். ஓ, பேரு என்றாள் மதி இடையிட்டு. நவாஸ் முகமது. எஸ் தெரியுது, சொல்லுங்க. அவனுடைய விடுமுறையில அவனை கூட்டிட்டு போக என் தங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ அவன் பிள்ளைகளோட விளையாடப்படி பாடிட்டு இருந்த இஸ்லாமிய பாடல் ஒண்ணு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இது என்ன பாட்டு?
இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நீ எதுவும் சொல்லி கொடுத்தியா, இல்லனா குரான் ஓத பயிற்சி அளிக்கும் வகுப்புகள் போன்ற இதற்கு ஏதாவது தனியா வகுப்பு நடத்துறாங்களான்னு இவனை இந்த வயசுலயே அங்க அனுப்பி வைக்கிறியான்னு விவரம் கேட்டேன். அப்பதான் அவங்க ஸ்கூல பத்தின எல்லா விவரங்களையும் அவ முழுவதுமா சொன்னா. அத கேட்டதுல இருந்து என் பையனையும் உங்க ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். என்னுடைய கணவர் சவுதியில இருக்காரு. வீட்டுல நானு, மாமியார், பையன் மட்டும்தான். அதனால சுலபமா எந்த ஊர்ல இருந்தா என்னன்னு இங்கே மாற்றிட்டு வந்துட்டேன். அவ மூலமா பள்ளி முதல்வர்கிட்ட பேசி அட்மிஷனை உறுதி செஞ்சுட்டு தான் வந்தோம். இன்னைக்கு அவனை பள்ளியில சேர்த்தும் ஆயிடுச்சு என்றாள் அவள் புன்னகையுடன். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஆமா, பொது சேர்க்கை பத்தி அப்பா சொன்னாரு. நீங்க திடீர்னு என்ன வந்து சந்திக்கவும் முதல்ல புரியல. பொதுவா அட்மிஷன் முதல்வர் அலுவலகம் மற்றும் பிள்ளைகளோட வகுப்பறைங்கிற அளவுல முடிஞ்சு பெற்றோர் கிளம்பி போயிடுவாங்கன்றதுனால நான் எதிர்பார்க்கல என்று முறுவளித்தாள் நெறிமதி. நான் முதல்ல உங்களை நேர்ல பாக்கணும்னு தான் ரொம்ப ஆவலா காத்திருந்தேன். உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை வந்துச்சு? நான் கேள்விப்பட்டவரை பார்த்தவரை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் மிகவும் கவனம் எடுத்து சிறப்பா நடைமுறைப்படுத்தி அசத்தி இருக்கீங்களே. உங்ககிட்ட பல விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் முதல்ல நீங்க கவர்ந்து இழுத்தது நீங்க இங்க பின்பற்ற அனைத்து வகுப்பினரையும் சார்ந்த கலாச்சார கொண்டாட்டங்கள் தான். சாதி மதம் பிரிவினவாதத்தை ஒழிக்க வேணும்னு நாட்டுல பலர் கூவிட்டு இருக்கேல, நீங்க எப்படி இப்படி ஒரு விஷயத்த செயல்படுத்த நினைச்சீங்க? பல பள்ளிகள் பொதுவாகவும் கிறிஸ்தவ பள்ளிகளாகவும் சில பள்ளிகள் இந்து சமயம் சார்ந்து இருக்கும்போ உங்களுக்கு எப்படி இம்மூன்றையும் கல்வி நிலையத்துல ஒன்றா கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு என விடாமல் தொடர் கேள்விகளாக அடுக்கும் பெண்ணை சிறு சிரிப்புடன் பார்த்திருந்தாள் மதி. முதல்ல உங்க பேரை சொல்லிட்டு என்கிட்ட எத்தனை கேள்விகள் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளுங்கப்பா என்றாள் அவள் சலுகையுடன். ஐயோ சாரி, ஐ எம் நிஷாதா பர்வீன் என்றாள் அவள் சிறு வெட்கத்துடன். நிஷாத், நைஸ் நேம், தேங்க்யூ. நீங்க என்னோட இவ்வளவு இயல்பா பேசுவீங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணுமே என்றவளின் விழிகள் சற்றென்று கலங்கி போனது. சங்கடமாய் உணர்ந்தவள், அச்சோ என்னது, எதுக்காக நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க என்றாள் வருத்தமாக. இல்லமதி, சாரி, உங்களை பேர் சொல்லி கூப்பிடலால. வந்து சம வயது, நீங்க இவ்வளவு சாதாரணமா பழகுதலெல்லாம் சேர்ந்து எனக்கு உங்ககிட்ட ஒரு தோழமையை கொடுத்திருக்கு. ஹே, கண்டிப்பா, அதுல எந்த தயக்கமும் வேணாம். சரி, பையனை வகுப்புக்கு அனுப்பிட்டு வந்துட்டீங்களா என அவளை இயல்பாக முயற்று பேச்சை தொடர்ந்தாள் மதி. அட்மிஷன் முடிஞ்சு அவனை கிளாஸ்ல விட்டுட்டு தான் நான் உங்களை தேடி வந்தேன். குட். நீங்க முதல்ல கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். பள்ளியில இத்தனை விஷயங்களை சிறப்பா செய்ய முயன்றிருப்பது எல்லாமே வெளியுலர்ல இது சரியில்லைன்ற எந்த ஒரு விஷயத்த நான் நெகட்டிவா பார்த்தனோ அதையெல்லாம் இங்க பாசிட்டிவா மாத்தணும்ன்ற நடவடிக்கையில இறங்கி இருக்கேன். அதோட என்ன சுத்தி உள்ள பல தோழிகள், உறவினர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களையோ எங்களோட வெளிப்படையா பகிர்ந்துகிட்டு இன்னும் எங்களை மேம்படுத்தி கொள்றதுல உதவி செய்யறாங்க. இங்க பிள்ளைங்களுக்கு மதங்கள் தொடர்பான இசையோட கலந்த பக்தி பாடல்களை சொல்லிக் கொடுக்கறது மூலம் அவங்களுக்கு நாங்க பிரிவினையை உண்டாக்கல. மாறா எல்லா மதமும் ஒண்ணு, வெவ்வேறு உருவத்துல பேர்ல இருந்தாலும் அனைவருக்கும் கருணை புரியும் கடவுள் ஒருத்தர் தான். அவங்களுக்குள்ள அனைத்து மதங்களையும் மனிதர்களையும் சமமா பாவிக்கணும் கற்றுக் கொடுக்கறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில பிரேயர் அப்போ ஒரு இந்து பாடல், முஸ்லிம் பாடல், கிறிஸ்துவ பாடல்னு அனைத்து பிள்ளைகளுமே பாட வைக்கிறோம். இதன் மூலம் அவரவருக்கு நின்று ஒரு இறை நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்கு நாம மதிப்பளிக்க வேணும்னு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறோம். அதே மாதிரி தினமும் உணவு இடைவெளியில அவர்கள் உணவருந்தும் பொழுது திருக்குறள்களை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எனப்படி திட்டமிட்டு ராகத்துடன் கூடிய பாடல்களாக ஒலிபெருக்கியில் இசைக்க செய்கிறோம். இதனால் பிள்ளைகள் தனித்து மரணம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் இயல்பாக சினிமா பாடல்களைப் போல மாண்டசரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் கூட குறைந்தது 50க்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் தெரியும். ஒரு அதிகாரத்தின் முதல் குறளின் முதல் பாதி வரியை அதன் ராகத்தில் எடுத்துக் கொடுத்தாலே போதும். கடகடவென்று பின்னால் வரும் அனைத்து குறள்களையும் தடையின்றி பாடி முடித்திருவர் குழந்தைகள் என்றாள் நெறிமதி பெருமையாக. சோ ஸ்வீட். நவாஸ் கூட அப்படித்தான் பாடி காமிச்சான். அதோட அதனுடைய அர்த்தங்களையும் தினமும் ஒரு கதையா வீட்டுல படிச்சுட்டு வர சொல்றீங்களாமே, அதுக்கு என்ன தனி புத்தகம் கொடுத்திருக்கீங்கன்னு பாட சொன்னா. பள்ளியில எல்லா மத பண்டிகைகளும் கொண்டாடுற யோசனை எப்படி வந்துச்சு என கேட்டாள் நிஷாத். அது உண்மையை சொல்லணும்னா என்னோட பையன் படிச்ச பழைய பள்ளியில இருந்துதான் அதுக்கான யோசனையை கண்டுபிடிச்சேன். அவ ஸ்கூல்ல ஒரு சில பண்டிகைகளுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவாங்க. அதை நான் கொஞ்சம் மாற்றி எங்கள் பள்ளியில அனைத்து பண்டிகைகளும் கொண்டாடுற மாதிரி வழக்கப்படுத்திக்கிட்டேன். பண்டிகை விடுமுறைக்கு முதல் நாள் கடைசி பாட வேளையில அதுக்கான கொண்டாட்டங்கள்ல குழந்தைகளை ஈடுபடுத்த வைப்போம். அதே போல அந்தந்த பண்டிகையோட பிரசாதங்கள், விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை, சுண்டல், உங்க ரமலான் நோம்புனப்போ கஞ்சி, அந்தந்த பாரம்பரிய உணவு வகைகளை அனைத்து மதத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கும் கொடுப்போம். இதுல அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க. இன்றைய காலகட்டத்துல மற்ற மதத்தினர் பண்டிகையை பற்றி பிள்ளைகளுக்கு வெறும் பெயரளவுல இருக்கும் விஷய ஞானத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா எடுத்துரைத்து விளக்கம் கொடுப்போம்.
நம் குழந்தைகளிடம் மறைந்து வரும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இவற்றை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதை நிறைய பெற்றோர்கள் வரவேற்கிறாங்க. வீட்டுல சாதாரணமா வழிபாடு நடத்த சளைத்துக் கொண்ட பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது ஆர்வமாக தங்கள் இறைவன் முன் நின்று தினமும் காலை மாலை என 5 நிமிடங்கள் ஒதுக்கி வழிபடுகிறார்களாம் என்றாள் மதி நிறைவான புன்னகையுடன். உங்களிடம் இன்னும் பாடத்திட்டங்கள் தொடர்பா நிறைய விஷயங்கள் பேச ஆசையா இருக்கு மதி. ஆனா நீங்க அடுத்த வகுப்புக்கு பாடம் எடுக்க போகணும்ல என்றாள் நிஷாத் தயக்கத்தோடு. ஆமாப்பா, என்னுடைய வகுப்பு தொடங்க இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு என்று தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தபடி கூறினாள் நிறைமதி. ஓ சரி என்றபடி ஏமாற்றத்துடன் எழுந்த நிஷாத்திடம் இதமாக முறுவளித்தவள், இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்கப்பா, நம்ம நிறைய பேசலாம். சனிக்கிழமையா பார்த்து வந்தீங்கன்னா நான் ரொம்பவே ஃப்ரீயா இருப்பேன் என்றவள் புறமும் பளீரென்று மலர்ந்தவள். அட ஆமா, சனிக்கிழமைகள்ல எந்த ஒரு பிள்ளையும் விடுமுறை எடுக்க மாட்டேன்னு அவங்க பெற்றோர்கள்ட்ட அடம்பிடித்து ஸ்கூலுக்கு வரும்படி செஞ்சிருக்கீங்களாமே என்றாள் அவள் ஆவலாக. கலகலவென்று நகைத்த மதியோ, ஏதேது உங்களுக்கு ஒரு சனிக்கிழமை எல்லாம் பத்தாது போலவே, நாம நீண்ட நாட்கள் தொடர்ந்து பேசும்படி உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் குவிஞ்சு கிடக்குதுன்னு நினைக்கிறேன் என்று கண் சிமிட்டினாள். சற்றே இருள துவங்கிய முகத்தை வேகமாக மாற்றி வளைந்து புன்னகையை வரவழைத்துக் கொண்ட நிஷாத் பர்வீன், சரி சனிக்கிழமை பார்க்கலாம் மதி என்று தலையசைத்து விரைந்து வெளியேறினாள். அவளையே பார்த்திருந்த நம் நாயகியின் முகமோ சடுதியில் சிந்தனையை தாங்கி குழப்பத்தில் வீழ்ந்திருந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.